வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி சிசாட் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பெர்சன்டேஜோடைய இன்னொரு கொஷின் தான் பாருங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். இப்போ இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 1 கிலோ சுகர் வந்து 20 ரூபா, நீங்கள் 20 கிலோ வாங்குறீங்க. அப்போ எவ்வளோ வரும்? கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ விலை இன்ட்டு 20 ஈக்குவல் டு 400 ரூபான்னு சொல்லுவீங்களா? ஓகேவா? இதில் இந்த 1 கிலோ விலைக்கு பேர் தான் ப்ரைஸ். நீங்கள் எடுத்துக்கிட்டது இந்த 20 கிலோ தான் கன்சம்ஷன், அது சி. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் செலவு பண்ண பணம் எவ்வளோன்னு வருதுங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். இப்போ இந்த கொஷின் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் சுகர் கிடையாது, பெட்ரோல். பெட்ரோலோடைய விலை வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சரிங்களா? இதில் இந்த கொஷின்லாம் பாருங்கள். இந்த பெட்ரோலோடைய விலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 16 கிலோமீட்டர் பெர் மைலேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இதுதான் கொஷின். எத்தனை கிலோமீட்டர் வந்து அவர் குறைச்சிட்டாரு? இப்போ இந்த எத்தனை கிலோமீட்டர் குறைச்சிட்டாருங்கிறது கன்சம்ஷன். ஏன்னா அதுதானே கன்சியூம் பண்ணுறாரு வண்டியில் யூஸ் பண்ணி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காருன்னா 2200 கிலோமீட்டர் போயிருக்கிறாரு. விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே மாதம். இதுதான் கன்சம்ஷன். நமக்கு கன்சம்ஷன் தான் முக்கியம். இதெல்லாம் உங்களை குழப்பறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1/10. அப்போது 10:11. இது இனிஷியலாக இருந்தது, இது ஃபைனல் வேல்யூ. கன்சம்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்க? ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் தானே. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, இது ரெண்டும் இந்த வேல்யூ எப்படி வரும்? இங்கே ஒரு வேல்யூ இருக்கணும், இங்கே ஒரு வேல்யூ இருக்கணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த வேல்யூ வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த வேல்யூ வரும் இல்லையா? இது ரெண்டும் சேம் தானே. இது ரெண்டும் சேம்னா இங்கே என்ன வேல்யூ போடணும் அப்படின்னா, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது 11, இது 10. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 110. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 110. எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாதா? சேஞ்ச் ஆகலை. இப்போ கன்சம்ஷன்னா நீங்கள் யூஸ் பண்ண பெட்ரோல் இது தானே 2200 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 11 பார்ட் தானே 2200 கிலோமீட்டர். எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குங்களா? அப்போது இங்கே வந்து 11 × 200 போட்டால் தானே 2200 வரும். அப்போ 10 × 200 போட்டிங்கன்னா 2000 வரும். ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த 1 பார்ட் எவ்வளோனா 200 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ 200 கிலோமீட்டர் கம்மி பண்ணியிருப்பாரு. ஸோ தட் இஸ் அவர் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ.